அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு இருந்து வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் நெருப்பு பிளம்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசப்போகும் நிமிடங்கள் உங்களை திகைக்க வைக்கும். இந்த யுத்தம் எந்த அளவுக்கு விகார வடிவம் எடுத்துள்ளது என்பதை உங்கள் கண்களுக்கு காண்பிக்கும். பகுதி 1. ஈரானின் பதிலடி 11வது அலை தாக்குதல். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளில் தொடர் குண்டுவீச்சுகளுக்கு நடுவில் ஈரான் விடாமல் எதிர்தரப்பு தாக்குதல் மையங்களை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று அந்த தாக்குதல் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை IRGC இன்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் ட்ரூத் ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 11வது அலையை ஆரம்பித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுவரை 10 அலைகளாக நடத்திய தாக்குதலை தான் நாம் பார்த்தோம். இப்போது 11வது அலை தொடங்கியுள்ளது. என்ன நடக்கிறது அங்கே? இதற்கு முந்தைய அலைகளில் ஈரான் தனது வழக்கமான ஏவுகணைகளை பயன்படுத்தியது. ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது. ஈரான் தான் உருவாக்கிய அதிநவீன ஃபத்தா-2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. நண்பர்களே, இது ஒரு சாதாரண ஆயுதம் கிடையாது. இது ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் பாய்ந்து எந்த எதிரி பாதுகாப்பு அமைப்புகளாலும் சட்டென கண்டறிய முடியாத, தடுக்க முடியாத ஒரு கொடிய ஆயுதம். இதை நிறுத்த மனிதனால் இயலாது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பகுதி 2. இஸ்ரேலில் நெருப்பு, நெத்தன்யாகுவின் அலுவலகம் மீது தாக்குதல். இன்றைய தாக்குதலில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகமே இலக்காகியுள்ளது. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். ஈரானின் புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அதிரடி அறிக்கையில் தெல் அவீவில் உள்ள இஸ்ரேலிய அரசு வளாகம், ஹைஃபாவில் உள்ள இராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்கள், மேலும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இலக்குகள் மீது ஹைஃபர் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் நெத்தன்யாகுவின் கதி என்ன ஆயிற்று என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் அவரது அலுவலகம் இலக்காக்கப்பட்டது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இது ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு நாட்டின் பிரதமரின் அலுவலகமே எதிரி நாட்டால் நேரடியாக தாக்கப்படுகிறது என்றால் அது என்ன அளவுக்கான வெறுப்பையும் பதிலடி உணர்வையும் காட்டுகிறது பாருங்கள். ஈரானின் மூத்த தலைமை அயத்துல்லா அலி கமேனியின் படுகொலை செய்யப்பட்டதற்கான பதிலடிதான் இது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இதற்கிடையே பைட் செமேஸ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் நண்பர்களே, வெளியாகும் காட்சிகளை பாருங்கள். கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. எங்கு பார்த்தாலும் புகை, இடிபாடுகள், ஓலமிடும் மக்கள். 9 பேர் மட்டுமா? இது நம்ப முடியாத ஒரு எண்ணிக்கை. பொதுவாகவே போரில் தனது இழப்புகளை குறித்து சொல்லும் பழக்கம் இஸ்ரேலுக்கு உண்டு. ஆனால் உண்மையை எப்போதும் மறைக்க முடியாது. அது இடிபாடுகளுக்கு அடியில் எத்தனை அப்பாவி உயிர்கள் புதையுண்டுள்ளதோ நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பகுதி 3. 11 அமெரிக்க தளங்கள் தரைமட்டம். வளைகுடா நாடுகளில் பரவலான தாக்குதல். இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவின் கருவேலியாக விளங்கும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் அனைத்தும் இன்று ஈரானின் நெருப்புக்கு இரையாகியுள்ளன. சர்வதேச ஊடகங்களின் கூற்றுப்படி குறைந்தது 11 அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாருங்கள். பஹ்ரைன், அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படையின் தலைமையகம் மீது நேரடி தாக்குதல். அங்கிருந்து கரும்புகை கிளம்பி காட்சிகள் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகின. கத்தார், மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய அமெரிக்க தளமான அல் உதைத் விமான தளம் கடும் தாக்குதலுக்கு உள்ளானது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மிக அதிநவீன FPS 132 பேஸ்பாஸ் ரக எச்சரிக்கை ரேடார் அளிக்கப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. குவைத், அல் சலேம் விமானப்படை தளம் மீது தாக்குதல். இங்குதான் நம்ப முடியாத சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த புறப்பட்ட 3 அமெரிக்க F-15 போர் விமானங்கள் குவைத் வான் பாதுகாப்பு படையினரால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆம் நண்பர்களே, அமெரிக்காவின் சொந்த கூட்டாளியை அவர்களின் விமானங்களை சுட்டு தரைக்கிரையாக்கியுள்ளது. இது எவ்வளவு பெரிய குழப்பத்தை காட்டுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபியின் உள்ள அல் டஃப்ரா விமானப்படை தளம் மீது தாக்குதல். இந்த தாக்குதலில் ஒரு பொதுமகன் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்தான், முவாஃபாக் சால்டி விமானத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல். சவுதி அரேபியா ரியாதில் உள்ள பிரின்சஸ் சுல்தான் விமானப்படை தளம், தபுக்கில் உள்ள தளங்கள் மற்றும் ஜித்தாவில் உள்ள வசதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பகுதி 4. உலக பொருளாதாரத்தின் மீதான குண்டு, எரிவாயு மற்றும் எண்ணெய் தாக்குதல். இன்றைய யுத்தம் வெறும் இராணுவ இலக்குகளை மட்டும் தாக்கவில்லை. அது உலக பொருளாதாரத்தின் மீதே பெரும் குண்டை வீசியுள்ளது. ஈரான் இன்று மத்திய கிழக்கின் 2 முக்கிய எரிசக்தி மையங்களை தாக்கியுள்ளது. இதன் தாக்கம் உடனடியாக உலக சந்தையில் உணரப்பட்டு வருகிறது. முதலில் கத்தார், உலகின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்றான கத்தாரின் ராஸ்லாஃபான் மற்றும் மெசாயித் தொழில்துறை நகரங்களில் உள்ள எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரானிய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதனை அடுத்து கத்தார் எரிவாயு நிறுவனம் தனது அனைத்து LNG
திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியை உடனடியாக நிறுத்திவிட்டதாக அறிவித்துள்ளது. இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பெரும்பாலான நாடுகள் எரிவாயுவுக்காக கத்தாரை நம்பியுள்ளன. உற்பத்தி நின்றவுடன் ஐரோப்பாவில் எரிவாயு விலை 50% மேல் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாவது, சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோவின் ராஸ் தனூரா சுத்திகரிப்பு நிலையம் ஈரானிய ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானது. இது மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்று. ஒரு நாளைக்கு 5,50,000 பேரல் எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் கொண்டது. தாக்குதலில் அங்கு தீப்பிடித்து எரிந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை எண்ணெய் முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணை மூடியதன் மூலம் கப்பல்கள் மீதான தாக்குதல்களின் மூலமும் உலக எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தி வைத்துள்ளது. நண்பர்களே, இது யுத்தம் மத்திய கிழக்கில் மட்டும் நின்றுவிடாது, உலகம் முழுவதும் பணவீக்கத்தையும் பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துகிறது. பகுதி 5. ஹிஸ்புல்லா பதிலடி, இஸ்ரேல் மீது வடக்கில் இருந்து தாக்குதல். இந்த பரபரப்புக்கு நடுவே லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது. இன்று அதிகாலை ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் ஹைஃபா நகரை நோக்கி 3 ராக்கெட்டுகளை ஏவியது. இது நவம்பர் 2024 போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஹிஸ்புல்லா நடத்தும் முதல் தாக்குதல் ஆகும். அயத்துல்லா காமெனியின் நிறுத்தத்திற்கான பழிவாங்கல் இது என்று ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனான் முழுவதும், குறிப்பாக பெய்ரூத் நகரில் கடும் தாக்குதல்களை நடத்தி இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்தின் தளபதி ஹுசைன் மக்லாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லா சளைக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். லெபனான் பிரதமர் நவாப் சலாம் ஹிஸ்புல்லா தனது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கூறியும் அதை ஹிஸ்புல்லா பொருட்படுத்தவில்லை. பகுதி 6. இரத்த களரி விபரீதம், ஈரானின் இழப்புகள். இத்தனை தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டுப்படையினர் குண்டுவீச்சில் இதுவரை 555 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி உறுதிப்படுத்தியுள்ளது. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இதில் எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எத்தனை அப்பாவி மக்கள் இருப்பார்கள். குறிப்பாக அயத்துல்லா அலி காமெனி அவர்களும் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். அவர் மட்டுமல்ல, அவரது மனைவி, மகள், மருமகன் மற்றும் பேரன் உட்பட 5 குடும்ப உறுப்பினர்களும் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டனர். காமெனியின் மனைவி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பு உயிரிழந்ததாக தஸ்லீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ளது. இது எத்தகைய சோகம்! ஒரு தேசத்தின் தலைவர், அவரது குடும்பமே நொடி பொழுதில் அளிக்கப்பட்டுள்ளது. பகுதி 7. உலகளாவிய தாக்கம், விமானங்கள் ரத்து, சைப்ரஸில் பதற்றம். இந்த யுத்தம் விமான போக்குவரத்தை முடக்கியுள்ளது. வளைகுடா நாடுகளின் வான்வெளி மூடப்பட்டதன் காரணமாக இதுவரைக்கும் 3400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துபாயில் இருந்து வெறும் 5 விமானங்கள் மட்டுமே இன்று பறக்க அனுமதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பயணிகள் தவித்து போயுள்ளனர். மேலும் இந்த யுத்தம் இப்போது சைப்ரஸ் தீவுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனின் ராஃப் தளம் உள்ள சைப்ரஸில் ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். இதனால் பிரிட்டன் தனது அத்தியாவசியமற்ற பணியாளர்களை அங்கிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது. மேலும் சைப்ரஸை பாதுகாக்க கிரீஸ் தனது 2 போர்க்கப்பல் மற்றும் 2 F-16 போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. பகுதி 8. முடிவுரை. இது 3ஆம் உலகப் போரா? நண்பர்களே, நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இது வெறும் இஸ்ரேல் ஈரான் மோதலா அல்லது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தமா? இப்போது நாம் பார்ப்பது பல நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ள ஒரு பரந்துபட்ட மோதலை. வளைகுடா நாடுகள் அனைத்தும் இதில் இழுக்கப்பட்டுள்ளன. உலகின் எரிசக்தி விநியோகமே தடைப்பட்டுள்ளது. பொருளாதாரம் சரிந்து வருகிறது. இது 3ஆம் உலகப் போரின் தொடக்கமா? இந்த கேள்வி இப்பொழுது பலரது மனதிலும் எழுகிறது. ஆனால் இந்த குழப்பத்தில் நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. அது மனிதம். இந்த சண்டையில் சிக்கி அப்பாவிகளாக உயிரிழந்து குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், காசாவில் தொடங்கிய துயரம் இன்று லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், யெமன், இஸ்ரேல் என எங்கும் பரவியுள்ளது. எங்கும் அழுகை ஓலம், எங்கும் புகை, எங்கும் மரணம். இந்த புனித ரமணானில் நாம் நோன்பு இருந்து பசியுடன் இருக்கும் போது போரில் சிக்கி பட்டினியாக பயங்கரமாக தவிக்கும் மக்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். பாலஸ்தீனம் விடுதலை அடைய வேண்டும். மத்திய கிழக்கு முழுவதும், உலகம் முழுவதும் அமைதி நிலை பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துயரத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்றுவானாக.